கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி ஸ்டெல்லா மேரியின் விசுவாச பாதை. நொலம்புரைச் சேர்ந்த யோபு தெபோரால் தம்பதியினர் வேலை காரியமாக காவச்சேரிக்கு சென்றிருந்தனர். அங்கே இவர்களுக்கு பிறந்த குழந்தை ஸ்டெல்லா மேரி. இவர் 1975ஆம் ஆண்டு பிறந்தார். பிறக்கும் போதே ஒரு கிறிஸ்தவ சகோதரியால் கிறிஸ்தவ பெயர் பெற்றார். 1979இல் அங்கிருந்து இடம்பெயர்ந்து மதுரவாயிலுக்கு குடிபெயர்ந்து அங்கிருந்த பாரம்பரிய சபைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில் அவர் கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஆராதனை வேளையிலேயே மரித்துவிட்டார். அன்று வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்திருந்தனர். அவர்கள் மரித்த குழந்தையை தூக்கி ஜெபித்தார்கள். திரும்பவுமாக அவருக்கு உயிர் வந்தது. அதன் பிறகு நல்ல கிறிஸ்தவ ஒழுக்கத்தின்படி வளர்க்கப்பட்டார்கள். காலங்கள் சென்றபோது தன் வாலிப காலத்தில் சினிமா பார்ப்பது, நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது, புறம்பான அலங்கரிப்பு செய்வது போன்ற பல உலக காரியங்களில் ஈடுபட்டு பெற்றோரால் ஒதுக்கப்பட்ட காலங்களும் உண்டு. பின்பு ஒரு நாள் மதுரவாயலை சேர்ந்த பஷ ஆனந்தராஜ் மற்றும் சகோதரி செல்வி மூலமாக கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக அனுபவிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அதன் பிறகு சகோதரி ஸ்டெல்லா மேரியின் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார். தனது வாலிப காலத்தில் எந்த அளவுக்கு உலக காரியங்களில் ஈடுபட்டாரோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவை பறைசாற்ற ஆரம்பித்தார். தன் வாலிபத்தையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்காக குடிகாரர்கள் மத்தியிலும் கொடூரமான வாலிபர்களின் மத்தியிலும் தைரியமாக கிறிஸ்துவை அறிவித்து அநேகரை கர்த்தரிடமாய் திருப்பினார்கள். அதன் பிறகு சின்னமலை NLG சபையில் தனது குடும்பத்துடன் எல்லா ஊழியங்களிலும் செயல்பட்டார்கள். பின்பு 1997 ஜூலை 30இல் திருமணமாகி பாஸ்டர் சேவியருடன் ஊழிய பாதையை தொடங்கினார்கள். அப்பொழுது அவருடைய முதல் குழந்தை கெட்சியால் பிறந்த காலங்கள். எந்த ஒரு தயக்கமும் இன்றி கர்த்தருக்காக தன் ஊர், சொந்த பந்தம், தனது கணவருடைய அரசு வேலை என்று எல்லாவற்றையும் விட்டு ஊழிய பயணத்தை 1998இல் ஆரம்பித்தார்கள். முதலாவது அவர்கள் சென்ற இடம் சந்தாவேலூர் SV சத்திரம். அங்கே ஓராண்டு காலம் ஊழியம் செய்தனர். அங்கிருந்து பிள்ளை சத்திரத்தில் 1 மாதம் வீடு இல்லாமல் வராண்டாவில் தங்கி ஊழியம் செய்தனர். பின்பு 1999இல் ஐயம்பேட்டைக்கு வந்தார்கள். கணவன், மனைவி, 1 வயது குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை. இடம் புதிது, ஆனால் வாஞ்சை பெரிது. அநேக எதிர்ப்புகளை சந்தித்து முதலாவது ஒரு சாராய கடையை வாடகைக்கு எடுத்து ஜபத்தை ஆரம்பித்தார்கள். எத்தனையோ பசி, பட்டினி, இரவு பகல் என்றாலும் தன்னை ரட்சித்த கர்த்தருக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற அனலுள்ள இருதயம் கொண்டு ஊழியம் செய்து வந்தார்கள் சிஸ்டர் ஸ்டெல்லா மேரி அவர்கள். அநேகர் கண் தெரியாமல், காது கேட்காமல் புண்களுடன் சபைக்கு வந்தனர். அவர்களையும் அரவணைத்து தினமும் 10 to 15 கிலோமீட்டர் வரை தனது 1 வயது குழந்தையுடனும் கணவருடனும் நடந்தே ஐயம்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு ஜெப நடை நடந்து சுவிசேஷம் அறிவித்தார். அதன் பின்பு இந்த இடத்தை கர்த்தர் அவர்களுக்கு தனது 40 நாள் உபவாச ஜெபத்தின் முழங்கால் பலனாக கொடுத்தார். முதலில் ஓலை கொட்டாய் சபை. சிஸ்டர் ஸ்டெல்லாவுக்கு கர்த்தர் அநேக வரங்களையும் கட்டுகளை உடைக்கும் வல்லமையும் கொடுத்தார். தனது கணவருடன் இணைந்து அநேக ஊழிய பிரயாசங்களை மேற்கொண்டார். சிறுவர் ஊழியம் முதல் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் வரை சிஸ்டர் அவர்களே போட்டார்கள். ஓலை கொட்டாய் சபையை ஷீட் போட்ட சபையாக மாற்ற கர்த்தர் உதவினார். தனது 2 மகள்களையும் கிறிஸ்தவ ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார்கள். அநேக சுவிசேஷ கூட்டங்களையும் சபை கூட்டங்களையும் ஒழுங்குபடுத்தி பலரை ரட்சிப்புகளாய் நடத்தினார்கள். பல ஊழியங்களையும் கிளை சபைகளையும் ஆரம்பிக்க கர்த்தர் உதவினார். எதிர்பாராத சூழ்நிலையில் டிசம்பர் 13, 2016ஆம் ஆண்டு சிஸ்டர் ஸ்டெல்லா விபத்துக்குள்ளானார்கள். அதில் தன் ஜீவன் பிரியும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். மருத்துவர்களும் கைவிட்டனர். அப்போதுதான் தனது 2 மகள்களும் வீட்டிற்கு வந்த சூழ்நிலை. ஒரு பக்கம் சபை கட்டுமான பணி இருந்தாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். முதுகு தண்டு பாதிக்கப்பட்டதால் கை கால்கள் செயலிழந்தது. சபைக்கு அடிக்கல் வைத்த நாட்களில் பிப்ரவரி 18, 2018இல் முதல் அட்டாக் வந்து ஜீவன் பிரிந்து விட்டது. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்தார். மனம் தளராமல் சர்க்கர நாற்காலியில் ஊழியம் செய்து வந்தார் சிஸ்டர் ஸ்டெல்லா. புதிய ஆலய பிரதிஷ்டையும் வீடு பிரதிஷ்டையும் பண்ண கர்த்தர் தயை பாராட்டினார். விசுவாசிகளை ஒரு தாயாய் அரவணைத்து இந்த பகுதியில் உள்ள பிற மத சகோதர சகோதரிகளையும் தனது அன்பினால் அரவணைத்து வந்தார் சிஸ்டர் ஸ்டெல்லா மேரி அவர்கள். அந்த சூழ்நிலையிலும் ஊழியத்தை தளராமல் நடத்தினார்கள் சிஸ்டர் ஸ்டெல்லா அவர்களும் குடும்பத்தினரும். புதிய சபையின் கட்டுமான வேலை, பிள்ளைகளின் படிப்பு, அநேக பிரயாணங்கள், எத்தனையோ ஜீவன் போகிற நிலைகள். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் பலன் கொடுத்தார். ஆம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா 40:21 வாசிக்கிறோமே. அவர்களது வாஞ்சை இந்த பகுதியில் ஒரு கிறிஸ்தவ கல்லறை வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவர்கள் மரித்த பிறகு கர்த்தர் அவர்களது விசுவாசத்தை முடித்தார். ஆம், இன்று இந்த பகுதியில் ஒரு கிறிஸ்தவ கல்லறை உண்டு. அங்கே முதல் விதையாக அவர்கள் விதைக்கப்பட்டு தேவராஜ்யத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், நம் கர்த்தர் விசுவாசத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல, நாம் மரித்த பிறகும் அதனை முடிக்க வல்லவராயிருக்கிறார்.
அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சிஸ்டர் ஸ்டெல்லாவை நடத்தின கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களையும் நடத்த போதுமானவர். ஆமேன்.